வணக்கம்ங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமணத்தில் குருபலன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக திருமணத்திற்கு நம்ம ஜாதகம் எடுக்கும்போது எல்லாருமே குருபலன் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ முதல்ல குருபலன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திர ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் இருக்கும்போது குருபலன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறோம். ஏன் அந்த காலகட்டங்களில் நம்ம திருமணத்துக்கு தயாராகணும் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நம்ம திருமணத்துக்கு முயற்சி செய்யும்போது நமக்கு தேவையான, அதாவது நமக்கு பிடிச்சமான பெண்ணோ பையனோ நமக்கு அமையும் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துக்குள்ளே, அந்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளே திருமணம் முடியும் என்பது பொதுவாக நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்காக அந்த ஒரு வருட காலத்தில் திருமணம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி அல்ல. நம்ம தசாபுத்திகள், கிரகநிலைகள் இதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு திருமணம் எப்படி முடியும் அப்படிங்கிறது முடிவாகும். அப்போ திருமணத்துக்கு இந்த குருபலன் அவசியமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம வீட்டில் பெற்றோர்கள் திருமணம் காலம் வரும்போது அதை எடுக்கும்போது குருபலன் பார்த்து எடுங்க, தப்பில்லை. ஒரு வேளை நீங்கள் அந்த திருமணத்துக்கு தயாராகலை, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வருது, உங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பையனோ பொண்ணோ அமையும் போது, அல்லது உங்கள் சொந்தத்துலேயோ உங்கள் நண்பர்கள் மூலியமாகவோ இந்த பெண்ணுக்கோ இந்த பையனுக்கோ கொடுத்தா நம்ம குடும்பம் திருப்தியாக இருக்கும் என்று அமையும் போது, நீங்கள் குருபலன் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள அவாய்ட் பண்ணுறது ஒரு சரியான அமைப்பு கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகம் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னம்னா, நல்ல பையனோ பெண்ணோ அமைவதற்கு தான் நம்ம அந்த ஜாதகத்துக்கு குருபலன் பார்த்து எடுத்து கடவுள் வழிபாடெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்பாகவே நல்ல வரன் அமையும் போது அது நமக்கு கடவுளாக நமக்கு வழிகாட்டுறதாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா, நம்ம ஒரு ஊருக்கு போகலான்னு சொல்லி புறப்படுறோம். அப்போ கொஞ்சம் தெரிஞ்சவங்கக்கிட்ட, ஏனுங்க இந்த ஊருக்கு போகணும், பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவங்க காலையில் ஒரு 10 மணிக்கு போங்க அப்படின்னு சொல்லி, 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க, அப்போ ஒரு 9:30 மணிக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 9:30 மணிக்கு போகணும் அப்படின்னம்னா, நீங்கள் ஒரு 9:15, 9:20க்கே நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் 10 மணிக்கு தான் பஸ்ஸு வரும்னு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போது 10 மணிக்கு ஒரு பஸ்ஸு வரும், அதற்கு முன்பாகவே ஒரு பஸ்ஸு வருது, அது அன்றைக்கின்னு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு 9:45க்கு வரக்கூடிய பஸ்ஸு வந்துருச்சுன்னா, நீங்கள் ஏறி அந்த ஊருக்கு போவீங்களா, அல்லது 10 மணி பஸ்ஸு வரட்டும், எங்கிட்ட சொன்னது அப்படித்தான் சொன்னாங்க அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணுவீங்களா? முன்னாடியே வந்துருச்சு, நம்ம போய் சேர வேண்டிய இடங்களுக்கு நம்ம ஈஸியாக போகணும், அல்லது முன்பாகவே போய் அந்த இடத்துக்கு நம்ம சேர்ந்துருவோம் அப்படிங்கிறக்காக நம்ம அந்த 10 மணிக்கு முன்பாக அந்த பஸ்லேயே ஏறி போகிறோம் இல்லைங்களா? அப்படித்தான் இந்த குருபலன் சம்மந்தப்பட்ட விஷயமும். குருபலன் காலகட்டங்களில் வரன் அமையும், நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அதுக்கு முன்பாகவே பையனோ பெண்ணோ பார்க்கும்போது, வரன் அமையும் போது, இங்கே நல்ல வரனாக இருந்தால் அமைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு நம்ம அந்த குருபலன் வரும்போது தான் திருமணம் செய்வோம் அப்படிங்கிறது யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா, நமக்கு வந்த வரனுக்கு திருமணம் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி வரன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது, அல்லது கிடைச்சதுன்னா நம்ம யோகம் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம வரும்போது அமைச்சுக்கிறது தான் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதே சமயத்தில் ஜாதகம் எடுத்துடுறோம், குருபலன் பார்த்து ஜாதகம் எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் அந்த ஒரு வருட காலகட்டங்கள் நமக்கு வரன் அமையலை. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னம்னா, அந்த குரு கோச்சார ரீதியாக ஒரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு வரன் அமையுது. அப்போ திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது, குருபலன் இல்லை, திருமணம் செய்யக்கூடாது,
அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு வருட காலகட்டங்கள் தள்ளி போடுறாங்க. அப்பவும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த திருமணம் தடைப்படுது அல்லது காலதாமதமாகி அந்த வரனுக்கோ அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ பார்த்திங்கன்னா வேறொரு இடங்களில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடிஞ்சிடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பொதுவாக நம்ம இந்த குருபலன் பார்க்குறது என்ன பர்பஸ்க்காக பார்க்குறோம் அப்படிங்கிற இடத்தையே நம்ம மறந்துடுறோம். நம்மளோட நோக்கம் என்ன? திருமணம் செய்யணும். அப்போ அந்த குருபலன் காலகட்டங்களில் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்லை. குருபலன் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நேரம். அப்படிங்கும்போது அந்த நல்ல நேரத்தில் நம்ம அதை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட மனசு திருப்திக்கு பண்ணுறோம். அது இல்லாமல் திருமணம் எப்போ அமையுங்கிறது இறைவனாக பார்த்து முடிவு பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி வந்தாலும் அது இறைவனாக பார்த்து நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறது தானே ஒழிய, அதை விட்டுட்டு நம்ம அந்த இடத்த நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாது. பொதுவாக நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் பிடிவாதமாக இருந்து அதை காலதாமதம் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் ஜோதிடத்தையோ ஜோதிடரையோ நம்ம குறை சொல்லிக்கொண்டு பிரயோஜனம் இல்லை. ஆரம்பத்திலேயே திருமணம் மீதி எந்த விஷயமானாலும் காலதாமதமானால் சரி பண்ணிடலாம். திருமண விஷயம் அப்படிங்கிறது காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு சரியான வரன் அமையும் போது நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அல்லது உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு எல்லாமே இறைவனோட செயல் தான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நம்ம திருப்திக்கு நம்மளோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் அவங்க சரியானவங்க அப்படின்னா திருப்தியாக திருமணம் முடித்து வச்சிட்றது தான் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.